சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாவசு வருஷம் ஆவணி மாத பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4வது இடமான கர்க்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க. அடுத்தது மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம். சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார், கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடம் அப்படின்றது கன்னி. கன்னியில் செவ்வாய் இருக்கிறார். கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்தின்படி 11ஆம் வீடு கும்ப வீடு. இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த 2/7/2025 17/11/2025 வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க? விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதத்தினுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை சொல்லுவோம். சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது 14/9/2025 தான் அவர் கன்னியா ராசியிலிருந்து அவர் துலா ராசிக்கு போகிறார். சரி, சுக்கிரன் எங்கே இருக்கார்? சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு 4 நாள் 21ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மாத கடைசி 15/9/2025 அன்னைக்கு சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு, அதாவது 4ஆம் இடத்துல, அதாவது பார்த்தாலேயானால் கடகத்தில் இருக்கார். கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். அவர் ஒரே வாரம் 25ஆம் தேதி அன்றைக்கே சிம்மத்துக்கு போயிடுறார். 25/8/2025 அன்றைக்கி சிம்மத்துக்கு போகிறார். இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள். சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதியான புதன் நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் இருக்கார். இந்த மாதம் பிறக்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கார். ஒரு 4-5 நாளில் திருப்பி 11ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கு அடுத்தது 12ஆம் இடத்துக்கு வராரு. புதனை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நல்லது செய்வார். புதன் நீச்சம் அடைஞ்சாலும் சரி, உச்சம் அடைஞ்சாலும் சரி, ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைஞ்சாலும் சரி, அவர் நல்லது செய்வாரா? நல்லது செய்வார். என்ன சூரியனோட வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். ஆனால் அதே அப்படி யோகமாக மாறிடுது. புத ஆதித்ய யோகமாக மாறிடுது. அப்போ கன்னியாராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பிறக்கும்போது காலகட்டங்களில் 10ஆம் இடத்துல புதன் இருக்கார். புதன் அப்படின்றது ஆளும் கிரகம், அதாவது கல்விக்கு அதிபதி. கல்வி ஒருத்தருக்கு இருந்தாக்க எல்லாமே நல்லாயிருக்கும். அதுவும் பார்த்தோம்னா இந்த கன்னியா லக்னத்தில் CA, ICWA, ACS போன்ற ப்ரொஃபஷனல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் எழுதக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியுமா? பாஸ் பண்ண முடியும். சரி, அடுத்தது ராசியில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் 3ஆம் இடத்து அதிபதி அவர் இருக்கிறார். வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான செயல்பாடுகள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்போது ஆனால் ப்ராப்ளம் கிடையாது. பணம் கொட்டுமா கொட்டும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா? கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு 6ஆம் இடம் அப்படின்றது வெல்ல முடியாத இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ல் சனி இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வேலைக்கு தேடணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற கன்னியாராசி என்பவர்களுக்கு தான் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போதுமே நம்ம வேலை பார்க்குறதுன்றது வேறு, நம்ம படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கிறதுன்றது வேறு. அப்போ அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஏன் அப்படின்னாக்க 10ல் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியை 6ஆம் இடத்தை இருக்கிற சனி பகவானை பார்வை பார்க்குறார்.
அப்போ படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கும். அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய கன்னியாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஆவணி மாதம் கன்னியாராசி என்பவர்களுக்கு பல அற்புதங்களை செய்யக்கூடிய மாதம். நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் அங்காரகன், புதன், சுக்கிரன். இப்போ இந்த அங்காரகனும் சுக்கிரனும் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத அஸ்ட்ராலஜர் KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 2-9க்கு உண்டானவர், அதாவது தனஸ்தான அதிபதி, அது தவிர 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலே ஏற்கனவே 10ல் குரு இருக்கார், 10ல் சுக்கிரனும் போய் சேர்ந்திருக்கார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு சுக்கிரன் 2 சுபர்கள் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். ஒரே வாரத்தில் அவர் 11ஆம் இடத்துக்கு மாறுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். தொழிலில் புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தொழில் அதாவது ஒரு என்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதோ, இல்லைன்னா இந்த பாட்டு அந்த மாதிரியான கலைத்துறையில் இருக்கிறவங்க, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் தனியாக இருந்து ஃப்ரீலான்சராக பண்ணக்கூடியவராக இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல வர்றதுனால மூத்த சகோதர சகோதரிகளோட அவர்கள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. உங்களுடைய 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் வேறு இருக்கார். 10-11 அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமும் வருது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதின்றவர் 12ஆம் இடத்துல போகிறார். அதனால் உங்களுடைய தொழில் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். செவ்வாய் ராசியிலேயே இருக்கார். அவரே முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியவர், மறைந்திருந்து பொருள் செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக இந்த ஏதாவது லேண்டு விலை போகலை அப்படி இப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால நிச்சயமாக அதன் மூலியமாக நிறைய வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகம். 12ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், தூக்கமின்மை, இந்த விஷயங்கள்லாம் பிரச்சனை இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம் போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். க்ஷேத்ராடனம் போயிட்டு வருவீங்க, அதாவது சொந்த ஊர் கோவிலுக்கோ இல்லைன்னா இந்த கோவில்கள், இந்த என்ன சொல்கிறது, இந்த 108 திவ்ய தேசம் இந்த மாதிரியான கோவில்களுக்கெல்லாம் க்ஷேத்ராடனம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சித்தர்கள், போகர்கள் இவர்களுடைய சமாதிகளுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எதனால் தள்ளி போடணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம். ரொம்ப அற்புதமாக விவரமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய 10/9/2025 புதன்கிழமை இரவு 7:35க்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. இந்த சந்திராஷ்டமம் 7ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி 10/9/2025 தொடங்குது. 7:25 தொடங்குது. 11/9/2025 வியாழக்கிழமை, 12/9/2025 வெள்ளிக்கிழமை இரவு 9:59 வரைக்கும் இருக்குது. ஆக இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறது.
அப்போ இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் கொடுத்து உங்களால் அந்த எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார் இந்த சந்திராஷ்டமம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்களில் அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது ஒன்று பிரயாணம், இன்னொன்று புதிய முயற்சிகள். அப்போ இந்த நாட்களில் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதேமாரி புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யாதீங்க. இதெல்லாம் செய்கிற போது இப்போ செய்கிற போது நல்லதாக தோணும், ஆனால் இதனால் பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த பின் விளைவுகள் இதனால தான் வந்ததுங்கிறத நம்மளால் அன்னைக்கு தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை அவசியம் தவிர்க்கணும்னு சொல்கிறோம். அதை அவசியம் தவிர்த்துக்கிறங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிரும். அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்குற போது ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது அது சனிக்கிழமைகளில் போய் வழிபட்டுட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும். அந்த சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானங்கள் செய்யலாம். அதுமாரி தான தர்மங்களை பண்ணுங்கள். அந்த தான தர்மம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அது உங்களுடைய சந்ததியும் காப்பாற்ற செய்யும். அப்போ அதே போல் இந்த முதியோர்கள் இல்லம்னு சொல்லக்கூடிய இடங்களில் ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, அவங்களால எது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு உபகரணங்களாக, அதாவது இந்த ஸ்டிக்கரு, வாக்கரு, இந்த மாதிரி உள்ள பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதனாலேயும் உங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. படிக்கிற குழந்தைகளுக்கும் படிப்புக்கு உண்டான பாட புஸ்தகங்கள், அதுக்கு உண்டான உபகரணங்கள், பேனா, பென்சில், நோட்டு, இதுமாரி ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாம் கூட பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் அந்த தான தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதைகளை செஞ்சுட்டு வாங்க. அதனால் பெரிய பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. முயற்சிகள் கைகூடும். திடீர் பணவரவு, அதுவும் ரியல் எஸ்டேட், பூமியின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியம் நிச்சயமாக நடைபெறும். போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மாற்றங்கள், ஏற்றங்கள் உண்டு. தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சற்று தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதீதமான அலைச்சல் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சித்தர்கள், யோகிகள் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.